ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, பேர்ரூட் பிளான்ட் எப்படி நடுறது அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு. நான் பலமுறை வாங்கியிருக்கேன். நல்லா வளர்ந்துருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு. 2 வருஷமான செடிகள் கூட என்கிட்ட இருக்குது. டிஏ ரோசஸ் நிறைய இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் புதுசாக ஆர்டர் போட்டு செடி வாங்கியிருக்கேன். நான் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் தான் வாங்கினேன். நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வெப்சைட்டில் கூகுளில் போய் புஷ்பாஞ்சலி பிரணபீர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஆன் ஆகும். நீங்கள் அதில் போய் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ளூ டாட் கொரியர் சர்வீஸில் தான் அனுப்புவாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ப்ளூ டாட் சர்வீஸ் எந்த பின்கோட்டில் இருக்குங்கிறத பார்த்து அந்த பின்கோட் நம்பரை உங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வைக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த பூக்கள் எல்லாமே இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கொரியர் அன்பாக்ஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை எப்படி வச்சு என்ன தண்ணி கொடுத்து எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பார்சல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ளோஸ்டு பார்சல் இப்படி தான் வரும். ரோல் பண்ணியிருக்காங்க. உள்ள செடி இருக்குது. ப்ளூ டாட்டில் தான் அனுப்புவாங்க இவங்க புஷ்பாஞ்சலி பிரணபீர். பார்சல் ரொம்ப நீளமாகவே இருக்குது. வழக்கமாக நான் வாங்குறது இதுக்கு பாதி தூரம் தான் இருக்கும். ஒருவேளை செடி கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கவரெல்லாம் பிரித்தாச்சு. செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு. ஒரே ஒரு பிளான்ட் தான் டேமேஜ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நல்லாவே வந்திருக்கு. இது D42 2 பிரான்ச் இருக்குது. D48 இதில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு செடி. வேர் இப்படி தாங்க இருக்கும். வெறும் வேர் மட்டும் இருக்கும். கொஞ்சம் கொக்கோபீட்டு களிமண்ணோடு சேர்த்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நல்லா களிமண் இறுகி இருக்குது. இது செயின்ட் ஆல்பன். இது ஒரு டிஏ ரோஸ் தான். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். இது கோகனட் ஐஸ். இதுவுமே நல்லா இருக்குது. மொட்டோடு இருக்குது. D36 இந்த பிரான்ச்சு தான் இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு. ஆனால் நல்ல பெரிய செடி, நல்ல நீளமாக இருக்குது, பூவோடவே இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பிரான்ச்சு டேமேஜ் ஆகிருக்கு. இது ஹட்டர்ஃபீல்டு கோரல் சொசைட்டி அப்படின்னு ஒரு லாவெண்டர் கலர் ரேர் வெரைட்டி. நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். இந்த பார்சலில் இது தான் பெரிய செடி. க்ரௌன் பிரின்சஸ் மார்கரெட். இது ஒரு எல்லோ கலர், டார்க் எல்லோ மாம்பழ கலரில் இருக்கும். கிண்டா ப்ளூ. இது ஒரு ப்ளூ கலர். சூப்பராக இருக்குது. நல்ல ஹெல்த்தியாக நல்ல பிரான்ச்சஸ். எல்லா செடியுமே நல்லா தான் இருக்குது. இனி இது என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபங்கி சைடில் கொஞ்சம் ஊற வைக்கணும். இப்போ ஃபங்கி சைடு ரெடியாக இருக்குது. நான் ஒரு 8 லிட்டர் தண்ணிக்கு 8 கிராம் ஃபங்கி சைட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம செடியை இதில் ஊற வைப்போம். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஃபங்கி சைடில் இருக்கணும். அது இப்போ எல்லா செடியுமே வச்சாச்சு. ஃபங்கி சைடில் செடியோட உயரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு. இனி இதை ரீபாட் செய்யும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம செடி நடப்போகிறோம். அதாவது ஏற்கனவே ஃபங்கி சைடில் ஒரு 3 மணி நேரம் இருந்து ஊறி இருக்குது. அதை இப்போ எடுத்துருக்கோம். வேறு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு. அதில் இருந்த களிமண் எல்லாமே நம்ம பிரித்து எடுத்துட்டோம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மண்ணில் வைக்கிறோம். நான் இது 6 இன்ச் பாட்டில் தான் வைக்கிறேன். முதல்ல கொஞ்சம் கீழே மண்ணை போட்டுட்டு மேலே வச்சுக்கலாம். பொதுவாக இந்த மண் எப்போவுமே கொஞ்சம் மணல் அதிகமாக சேர்க்குறது நல்லது. அப்போ தான் என்ன புதுசாக வேர் போகணும் இல்லையா. ஒருவேளை ரொம்ப களியாவோ இறுகியோ இருந்தால் வேர் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மண் கொஞ்சம் லூஸாக இருக்கிறது நல்லது. அவ்வளோதான். இந்த தொட்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது அடுத்த செடி, 2வது செடி. இதுவும் பாருங்கள் வேர் நிறையா இருக்குது. நல்லா ஹெல்த்தியாகவே வந்திருக்கு. வழக்கமாக சில சமயங்களில் அவங்க அனுப்புகிற செடிகள் ஒரு சின்ன பிரான்ச் தான் இருக்கும். சில சமயம் வராமல் கூட காஞ்சி போயிடும். அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த முறை தான் நிறையா கிளைகளோட செடி வந்திருக்கு. நம்ம அது கொடுத்தது போலவே நிறைய மண் போட்டு இப்போது அந்த மண் போடும்போது மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். எதுக்கு அப்படின்னா தண்ணி ஊற்றுறதுக்கு. சில எட்ஜி வரைக்கும் வைக்கும்போது தண்ணி இறங்காத மாதிரி போயிடும். அவ்வளோதான். இந்த செடியும் வச்சாச்சு. இனி அடுத்து தொடர்ந்து மீதி செடியெல்லாம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து என்ன வாட்டர் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு பாருங்கள். நீட்டாக இருக்குது. இப்போ அதில் இருந்து அந்த காஞ்ச பூக்கள் மொட்டு எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணி இருக்குது பாருங்கள். இது நம்ம ஃபங்கி சைடில் ஊற வச்சது. சிலர் இந்த தண்ணியை ஊற்றுவாங்க. நான் இதை ஊற்றலை. நான் வேறு தண்ணி தான் தயார் பண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி ரெடியாக இருக்குது. நான் ஹியூமிக்கும்
ஃபங்கி சைடும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 லிட்டரு 10 கிராம் ஃபங்கி சைடும் 10 ml ஹியூமிக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் வாட்டர் தான், இது ஏற்கனவே கலந்தது இல்லை. இப்போ இதை தான் நம்ம ஊற்றி விட போகிறோம். இதை கொடுத்துட்டு செடியில் மேலேயும் தெளித்து விட்டுடலாம். தண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றி மேலே எல்லாம் தெளித்து விட்டாச்சு. செடி இப்போ ரெடியாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அதாவது ஒரு மாத்திரை எடுத்திருக்கேன். இது வந்து நியூரோபியன். இது சத்து மாத்திரை தான். இதில் ஒரு மாத்திரை எடுத்து தண்ணி வச்சுருக்கேன் 1 லிட்டர். அந்த 1 லிட்டர் தண்ணியில் போட்டு வைக்கணும். போட்டுட்டு நாளை காலையில் அது கரைச்சி அது இது போல் ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 10 to 15 வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். அந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த செடிக்கு மறுபடியும் காலையில் ஒரு ரவுண்டு நம்ம ஊற்றி விடணும். ஏன் அப்படின்னா, இப்போது ஏற்கனவே இது ஈரமாக இருக்குது, நாளை காலையில் ஈரமாக தான் இருக்கும், அதுக்கு மேலே ஊற்றவா அப்படின்னு யோசிக்க தேவையில்லை, தாராளமாக ஊற்றி விடலாம். ஏற்கனவே பிளான்ட் ஒரு 3 நாள் ட்ராவல் ஆகி வந்திருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கு, அது மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து பிளான்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான், பிளான்ட் ஒரு நார்மல் கண்டிஷன் கொண்டு வரதுக்கு தான் இந்த மாத்திரை. நான் வழக்கமாக அது பேர்வுட் பிளான்ட் நடும்போது நான் பயன்படுத்துகிறது தான். நீங்களும் ஒருவேளை இது போல் பேர்வுட் பிளான்ட்டு நடுறீங்க அப்படின்னா பயன்படுத்தி பாருங்கள், ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். இதை இப்போ இனி ஷேடில் தான் வைக்கணும், ஃபுல் ஷேடில் வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நியூ க்ரோத் வந்த பிறகு தான் அதை சைனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஒரு 1 hour வெயில், 2 மணி நேரம் அப்படி நல்ல தளிர் வந்த பிறகு தான் நம்ம ஃபுல் சன்லைட்டில் வைக்கிறோம். நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம நேற்று ஊற வச்ச மாத்திரை தண்ணி ரெடியாக இருக்குது. நல்லா கலங்கி மஞ்சள் நிறத்தில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நேற்று வச்ச பிளான்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஷேடில் தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக எல்லா செடிக்கும் கீழே வடிஞ்சு வர மாதிரி ஊற்றி விட்டால் போதும். நீங்கள் ஏற்கனவே ஈரமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், ஊற்றி விட்டுருங்க. இது மேலே தெளிக்க தேவையில்லை, இலையில் ஊற்றி மட்டும் விட்டால் போதும். இந்த கொஞ்சம் காஞ்சி மடங்கி இருக்கிற இலையெல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே நல்லா நேராக வந்துடும். அவ்வளோதான் இதோட ட்ரீட்மெண்ட். இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த செடி எப்படி நம்ம ஃபீட் கொடுத்து அதை தழுக்க வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள், கிரஹாம் தாமஸ் டி ரோஸ் தான். இதுவும் இதே போல் ஒரு பேர்வுட் செடியாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். இப்போது 16 inch பாட்டில் ரீபார்ட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம கண்டிப்பாக வளர்க்க முடியும். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.